தனுஷின் மாறுபட்ட நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உலகெங்கும் வெளியான குபேரா மக்களின் பேராதரவை பெற்று வெற்றி நடை போடுகிறது. அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். முருகன் மாநாடு அரசியல் மாநாடு அல்ல அப்படின்னு பாஜக விளக்கம் கொடுத்தாலும் கூட இதனுடைய வெற்றியை அரசியல் ரீதியாகவும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னும் லாப கணக்கு போட்டபடி இருக்காங்க. ஏன்னா அதிக வெற்றியை ருசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே முன்பு மதுரை வந்திருந்தப்ப அமித்ஷா சில பல வியூகங்கள் திட்டங்களையும் வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. பாசிட்டிவான தொகுதிகளுடைய பட்டியலையும் அனுப்புங்க, அங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நயினா நாகேந்திரனுக்கும் கட்டளை போட்டு போயிருக்காருங்க. அதை ஒட்டி நயினார் நாகேந்திரனும் புது வகையில் கேம் ஆடத் தொடங்கியிருக்காரு. தற்போது தொகுதிகள் ரெடி, பட்டியல் ரெடி அப்படின்னு 50லேருந்து ஒரு 70 தொகுதிகளுடைய லிஸ்ட்டையும் நீங்கள் டிக் அடிக்க வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு டெல்லிக்கும் தட்டி விட்டுருக்காங்க. அந்த லிஸ்ட்டை அவங்க பரிசீலித்து விட்டு அதை எடப்பாடியுடைய பெஞ்சுக்கும் அனுப்பி வைக்க போகிறாங்க. அதை அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரா இல்லை தள்ளி போடுவாரா, முடிவு அவருடைய கையில். 4 மூலைகளிலும் சில தொகுதிகளை எடுத்து அங்கே மைக்ரோ லெவலில் வேலைகளை தொடங்கிட்டாங்க பாஜகவினர் அப்படின்னு தகவல் வருது. எந்தெந்த தொகுதிகள் எப்படியான வேலைகள், இதை அதிமுக எப்படி பார்க்குது, அவங்க என்ன திட்டமிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்களை நம்பி நாங்கள் மோசம் போயிட்டோமே அப்படின்னு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க ஓபிஎஸ் உடைய டீம். ஜூலை முதல் வாரத்தில் கூட்டணியில் தொடரலாமா இல்லை தனிக்கட்சி தொடங்கலாமா அப்படின்னு சில முக்கியமான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படின்னும் தகவல்கள் வருது. ஸோ பல்வேறு கேள்விகளும் அதற்கு பின்னாடி இருக்கின்ற அந்த பரபரப்பு பின்னணிகளுடைய அலசலும் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அமித்ஷாவின் 50 பட்டியல் ரெடி. மதுரை பாண்டிக்கோயில் பக்கத்தில் நாளை ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்து முன்னணி முன்னெடுக்கின்ற பிரம்மாண்டமான முருக பக்தர்கள் மாநாடுங்க. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளணும் அப்படின்னு அதற்கான வேலைகளை தொடக்கத்திலிருந்தே செய்த வண்ணம் இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா முருகனுடைய அறுபடை வீடுகள் அதே போல மாதிரி கோயில்களையும் வடிவமைச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கும் பக்தர்கள் ஆர்வத்தோடு வந்து பார்க்க தொடங்கியிருக்காங்க. ஸோ இதே ஆர்வம் மாநாட்டிலும் வெளிப்படும், பக்தர்கள் படையெடுப்பார்கள் அப்படின்னு பாஜகவினர் நம்பிக்கையோடு இருக்காங்க, இந்து முன்னணியினரும். அதே நேரத்தில் இது ஆன்மீகத்தின் பெயரில் நடக்கின்ற ஒரு மதவாத அரசியல் மாநாடு தான் அப்படின்னு திமுக சைட்ல இருந்தும் விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கு. இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க பாஜக தரப்புல. இதற்கிடையில முருக மாநாடு குறித்து பேசியதாக திண்டுக்கல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இந்து முன்னணியினருக்கும் பெரிய கைகலப்பாகி இரு தரப்பிலுமே பாதிப்பு. குறிப்பா பாஜக சைட்ல ஒருத்தருடைய மண்டை உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் தகவல்கள். 2 தரப்பு மீதும் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்க. இது மாநாடு எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் போலவே இருக்குங்க. இது ஆன்மீக மாநாடு தான் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆன்மீக மாநாடு பாஜகவை அரியணையில் அமர்த்தும் அப்படின்னு அதற்கான வேலைகளை முன்பு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மதுரைக்கு வந்தார் இல்லையா, ஜூன் 8ஆம் தேதி அன்றே தொடங்கி விட்டாங்க. அதனுடைய அடுத்த கட்டம் 2.0 வெர்ஷனாக இந்த ஜூன் 22ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள். சரிங்க, அப்படி என்னங்க வேலைகளை தொடங்கிட்டீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் விசாரிச்சாங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளோ குறைந்த தொகுதிகளோ ஆனால் அதிக அளவிலான பாஜக எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு போகணும். இதுதான் எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி எங்களுக்கு போட்டிருக்கிற கட்டளை. போன முறை மதுரை வந்திருந்தப்பவே நமக்கு பாசிட்டிவான 50 தொகுதிகளை பட்டியலிட்டு அதற்கான வேட்பாளர்களையும் தயார் செய்யுங்க அப்படின்னு கட்டளை போட்டு போனார். ஸோ அந்த வேலைகளை நாங்கள் தொடங்கிட்டோம். இப்போ ஒரு 5-6 மெத்தேடுகளாக நாங்கள் பிரித்து பாசிட்டிவ் தொகுதிகளை பட்டியலிட்டிருக்கோம். உதாரணமாக போன முறை பாஜக போட்டியிட்ட 2021 போட்டியிட்ட 20 தொகுதிகள். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா சென்னையில் 2 தொகுதி இருக்குது, சவுத்தில் கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் வரும், சென்ட்ரலு அங்கே ஒரு 2-3 தொகுதிகள், மேற்கு மண்டலத்தில் ஒரு 5-6 தொகுதிகள் அப்படின்னு பரவலாக இருக்குது. இந்த முறையும் அதே போல் 5 மண்டலங்களிலும் தொகுதிகள் பாஜக பெற்று இருக்கணும். அப்ப இங்கிருந்து கிடைக்கக்கூடிய வெற்றிங்கிறது பரவலாக தமிழ்நாடு முழுக்கவே பாஜகவுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தவும் எதிர்காலத்தில் வலுப்படுத்தவும் இந்த அதிகாரம் வந்து உதவியா இருக்கும். எம்எல்ஏவா அங்க போனா அந்த எல்லா பிரதேசங்களிலும் கட்சியும் வளர்த்து விட முடியும். ஸோ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2வது இடம் பிடித்த தொகுதிகள் கோவை போன்ற தொகுதி, கன்னியாகுமரி போன்ற தொகுதிகள், இங்க எல்லாமே கூடுதல் கான்சென்ட்ரேட்டும் பண்றோம். ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் 6 சட்டமன்ற
சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுமே ஒரு கவனம் நாங்க எடுத்துக்கிறோம். அங்கெல்லாம் எப்படி கட்சி இருக்கு அப்படின்னு அந்த லிஸ்ட் எல்லாமே எங்களுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய பார்வைக்கும் போயிருக்கு. சில வழிகாட்டுதல்களும் கொடுத்திருக்காங்க. 3வதாக பார்த்தோம்னா சவுத். அங்க பாஜக பலமான பாஜகவா இருக்குங்க. இங்க அதிக அளவுல எங்களுக்கான பாசிட்டிவ் தொகுதிகள் இருக்கு. ஏற்கனவே இதற்கான வேலைகளையும் நாங்க தொடங்கிட்டோம். உதாரணமா சொல்லணும்னா, நாகர்கோயில், ராமநாதபுரம், திருநெல்வேலி, காரைக்குடி, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மேலூர், திருப்பரங்குன்றம், மானாமதுரை, பழனி, கன்னியாகுமரி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், தூத்துக்குடி, கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், தென்காசி, போடி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, நிலக்கோட்டை இப்படி அடுக்கிட்டே போலாம். மேற்கு மண்டலத்திலும் சில தொகுதிகள் இருக்கு. இப்ப கோவை தெற்கு ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் மொடக்குறிச்சி, இன்னொரு பக்கம் திருப்பூர் மாவட்டம், அப்புறம் உதகமண்டலம் இங்க எல்லாமே பாஜக செல்வாக்கோடு இருக்குங்க. இப்படியாக மட்டுமே ஒரு 30 தொகுதிகள் வந்துடுது. மேற்கு சவுத்துல நாங்க ஹார்ட்கோரா நாங்க பலமா இருக்கக்கூடிய தொகுதிகள். இதற்கு அடுத்து பார்த்தோம்னா, எல்லைப்புற மாவட்டங்கள் வடக்குல குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி அப்படியே அந்த பார்டர்ல வந்தோம்னா, இங்க திருவண்ணாமலை, சென்னை வரை இங்கேயும் ஒரு மையம் விட்டிருக்கோம். அங்க சில தொகுதிகளையும் எடுத்திருக்கோம். மொழி வழி சிறுபான்மையினர் பரவலாக இந்த எல்லைப்புற மாவட்டங்கள்ல இருக்காங்க. தெற்குல கன்னியாகுமரியில தொடங்கி அப்படியே தேனி வழியாக கோவை அப்படியே நீங்க இங்க கிருஷ்ணகிரி, சென்னை வரை வந்தீங்கன்னா, இந்த எல்லா இடங்களிலுமே பாஜக கூடுதல் பலமா இருக்கு. ஏன்னா 2 மாநிலங்கள் சேர்ற இடத்துல எப்பவுமே தேசிய கட்சி கொஞ்சம் கூடுதலா செல்வாக்கு செலுத்தும். அத நாங்க கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்துல கூடுதலா வேலைகள தொடங்கியிருக்கோம். இதற்கு அடுத்து ஆன்மீக தொகுதிகள கையில் எடுக்கிறோம். இப்போ போன முறையே பார்த்தோம்னா, திருவண்ணாமலையில போட்டி போட்டோம். திருக்கோவிலூர் போட்டி போட்டாங்க. ராமநாதபுரம் இங்கெல்லாம் தோல்வி கொஞ்சம் கடுமையாகவே இருந்தது. திருவண்ணாமலையில சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு போட்டியிட்டாரு. திருக்கோவிலூர்ல திரு பொன்முடி போட்டியிட்டாரு. வலிமையானவர்கள். ஆனாலும் ஆன்மீக தொகுதிகள்ல தொடர்ந்து பாஜக இப்ப வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. இங்க கிடைக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கான பாஜகவுடைய அரசியலுக்காக கிடைக்கக்கூடிய வாக்குகள். எதிர்காலத்துல இது எல்லாமே பாசிட்டிவா மாறும். இந்த ஆன்மீக தொகுதிகள் இந்தியா முழுக்க நம்ம பட்டியலிட்டோம்னா, இதற்கிடையில ஒரு தொடர்பையும் ஏற்படுத்த முடியும். அது பாஜகவுடைய அந்த தேசிய அரசியலுக்கும் உதவியா இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஏற்கனவே பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்க தமிழ்நாட்டுல ராமநாதபுரத்திலும் போட்டி போடுவாரு. ராமேஸ்வரம் இருக்கு அப்படின்லாம் ஒரு டாக் இருந்தது இல்லையா? ராமநாதபுரம், அயோத்தி ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா? ஆன்மீக ரீதியிலாக. இது பாஜகவுடைய அஜெண்டாவுல ஒண்ணுங்க. இதற்கடுத்து சமுதாய ரீதியிலான கணக்குகளும் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல அதிக தொகுதிகள பாஜக குறி வச்சிருக்காங்க. ஏன்னா, அங்க முக்குளத்தூர் சமூக வாக்குகளும் அடர்த்தியா இருக்கு. அவர்கள பாஜக கூட்டணி பக்கம் கொண்டு வருவதற்காகவே அந்த முகங்களுக்கு கூட்டணியிலயும் இடம் கொடுத்திருக்காங்க. அதிக அளவுல திருமதி வி.கே. சசிகலா, திரு டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ. பன்னீர்செல்வம்னு. இதை கடந்து பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர். அப்புறம் நாடார் சமுதாயத்தினரும் வலுவான வாக்கு வங்கியா இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா திரு பொன் ராதாகிருஷ்ணன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் ஆளுநர், தலைவர். ஸோ இவங்களுடைய செல்வாக்கும் பிரபலத்தன்மையும் பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகளை கொண்டு வரும் அப்படின்னும் கணக்குகள் இருக்கு. மேற்கு மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் திரு அண்ணாமலை இருக்காரு, திருமதி வானதி சீனிவாசன் இருக்காங்க. அப்புறம் தொழில் ரீதியாக செல்வாக்கான ஒரு மாவட்டம் அகில இந்திய அளவுல, சர்வதேச அளவுல அங்க நாயுடு சமூகத்தினரும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஏற்கனவே அண்ணாமலை அவர் இருந்தப்பவே சிலருக்கு பொறுப்புகள்லாம் அங்க போடப்பட்டிருக்கு. இப்படி சமுதாய ரீதியிலாகவும் கணக்கிட்டிருக்காங்க. இந்த பிரதிநிதித்துவம் அச்சமூக வாக்காளர்களை பாஜக பக்கம் கொண்டு வரும் அப்படின்னு கணக்கிட்டும் அந்தந்த மாவட்டங்கள்ல தொகுதிகளையும் தேர்வு செஞ்சிருக்காங்க. இதற்கடுத்து சென்னை தலைநகரம் ஏற்கனவே பார்த்தோம்னா 1000 விளக்கு தொகுதியில திருமதி குஷ்பு சுந்தர் அவங்க போட்டியிட்டாங்க. துறைமுகம் தொகுதியில திரு வினோஜ் பி செல்வம் அவர் போட்டியிட்டாரு. இதற்கு முந்தைய தேர்தல்கள்ல விருகம்பாக்கத்துல திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்டு இருக்காங்க. கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்புறம் திரு ஹெச் ராஜா இப்படி முன்னணி பாஜக தலைவர்கள் சென்னையை மையமிட்டிருக்காங்க. இப்ப துறைமுகம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா 32,043 வாக்குகளை வினோஜ் பி செல்வம் அவர்கள் பெற்று இருக்காரு. 1000 விளக்கு தொகுதியில குஷ்பு அவர்கள் கிட்டத்தட்ட 39,237 வாக்குகளையும் போன தேர்தலில் பெற்றாங்க.
2 பேருமே கிட்டத்தட்ட 29, 30% வாக்குகள பெற்று இருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவான ஒன்றாகவும் பார்க்குறோங்க. அதே நேரத்தில சென்னை அதிமுகவுக்கு மிக பலகீனமா இருக்கு. பெரிய வாக்கு வித்தியாசத்தில தான் பல்வேறு தொகுதிகளையும் சென்னையில அவங்க இழந்திருக்காங்க. தியாகராய நகர்ல மட்டும் தான் 137 வாக்குகள் வித்தியாசத்தில திரு சத்யா வெற்றி வாய்ப்ப இழந்தாரு. திரு கருணாநிதி கிட்ட. அதனால இதையும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு கூடுதலாக விருகம்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட தொகுதிகள்லயும் கூடுதல் கான்சன்ட்ரேட்டையும் பண்ண தொடங்கியிருக்கோம். ஸோ இப்படியாக மட்டுமே கிட்டத்தட்ட பரவலாக 5 மண்டலங்களிலும் 80 தொகுதிகள் வரை நாங்க பட்டியலிட்டு வேலைகளையும் தொடங்கியிருக்கோம். அதுல 50 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தேர்வும் இன்னொரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. அ யார் போட்டா கரெக்ட்டா இருக்கும், எந்த சமுதாயத்தினருக்கு பிரதிநிதித்துவம் குடுக்கலாம் அப்படின்னு 3 பேர் கொண்ட பட்டியலும் எடுக்கப்பட்டிருக்கு. இவை எல்லாவற்றிலுமே இந்த ஓராண்டும் தீவிரமா உழைச்சோம்னா, நிச்சயமாக வெற்றிய கொடுக்கும். கணிசமான பாஜக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்க. இந்த பட்டியல தான் எங்களுடைய அமித்ஷா ஜி டேபிளுக்கும் நாங்க அனுப்பி வச்சிருக்கோம். அடுத்தவர் ஜூலை 8ஆம் தேதி தமிழ்நாடு வர இருக்காரு. அந்த நேரத்தில புதிய மாற்றங்களும், அறிவிப்புகளும் இருக்கும் அப்படின்னும் மூச்சு விடாம இந்த பின்னணிகள நம்மகிட்ட விளக்குறாங்க பாஜகவுடைய சீனியர் லீடர்ஸ். கூட்டணி தான். ஆனாலும் பதற்றத்தில் எடப்பாடி. காரணம் அமித்ஷா 80. அதாவது 2021ஆம் ஆண்டு திமுக கிட்ட அதிமுக ஆட்சி பொறுப்ப இழந்தபோது, அதிமுகவ பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 9% அளவுல வாக்குகள் குறைஞ்சதுங்க. அதே நேரத்தில பாஜகவ பொறுத்தவரைக்கும் 2.62% வாக்குகள அப்ப பெற்றது 20 தொகுதிகள்ல போட்டியிட்டு. முந்தைய தேர்தல ஒப்பிடுறப்ப பாஜக தனித்து போட்டியிட்டப்ப 2.86% வாக்குகள பெற்றாங்க 16ல. அத ஒப்பிடுறப்ப 0.20% குறைஞ்சிருக்கு. ஆனாலும் பாஜகவுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருக்காங்க. அடுத்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா, பாஜக 11.24% வாக்குகள பெற்றிருக்கு. பாஜக முன்னெடுத்த அதிமுக இல்லாத பாஜகவுடைய கூட்டணி கிட்டத்தட்ட 18.19% வாக்குகள பெற்றிருக்கு. பல தொகுதிகள்ல 2வது இடத்தையும் பாஜக பிடிச்சது. அதே நேரத்தில 4வது இடத்துக்கும் அதிமுக கன்னியாகுமரிலாம் தள்ளப்பட்டது. டெபாசிட் இழந்த தொகுதிகளும் அதிகங்க அதிமுகவுக்கு. இது மட்டும் இல்லாம பாஜக இங்க தமிழ்நாட்டுல தொடர்ந்து ஒரு சீரான வாக்கு வங்கிய, அந்த 2.5% வாக்கு வங்கிய தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இப்ப பாமக எடுத்துக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வட மாவட்டங்கள்ல தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு 5.5%, 6% வாக்குகள் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா வட மாவட்டங்கள்ல தான். தென் மாவட்டங்கள்ல பெருசா கிடையாது. ஆனா பாஜக பரவலாக 234 தொகுதிகள்லயும் அந்த சீரான வாக்குகள பெற்ற வண்ணம் இருக்காங்க. இப்ப அதிமுக கூட்டணியோடு வலிமையான திராவிட கட்சியோடு கூட்டணி சேர்ந்து பயணிக்கிறப்ப கூடுதலாக எம்எல்ஏக்களும் கிடைக்கிறாங்க. அதிகாரத்துக்கும் வராங்க. அந்த அதிகாரம் இன்னும் இந்த 234 தொகுதிகள்லயும் வேர் பரப்ப உதவியா இருக்கு. ஸோ இந்த கணக்கீடு போட்டு தான் 2026க்காகவும் அவங்க அதிமுக கூட்டணியில இணைஞ்சாங்க. இப்ப அதிமுக கூட்டணி கிட்ட அதிக தொகுதிகள பெற்று, அதிக எம்எல்ஏக்கள் போனா, அது 2031ல பாஜகவுக்கு சப்போர்ட்டிவா மாறும். இன்னும் சொல்லப்போனா, யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காம ஒரு சூழல் 2026லயே வந்தா, அங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் பாஜக இருக்கலாம். அதுல இறங்கி கொஞ்சம் தன்னுடைய பாஜக பாணியிலான ஆட்டம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஜக பாணியிலான ஆட்டத்த அங்க ஆடுனா, பிற்பாடு ஆட்சி அதிகாரம் கூட பாஜக சொல்றவங்க கைக்கு வரலாம். ஏனைய மாநிலங்கள்ல அப்படிலாம் நடந்த வரலாற பார்த்திருக்கோம். மகாராஷ்டிராவுல உங்களுக்கே நிறைய புரியும். ஸோ இப்படி பாஜக இதையெல்லாம் சாத்தியப்படுத்துறதுக்காகத்தான் சாதகமான கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் பட்டியல கையில் எடுத்து 50 தொகுதிகளுக்கு இப்பவே வேட்பாளர் தேர்வெல்லாம் தொடங்கி தீவிரமாகவும் களப்பணியாற்ற தொடங்கியிருக்காங்க. இத ஒட்டி தான் முருக பக்தர்கள் மாநாடும் பிரம்மாண்டமான வெற்றிய பெற்றா, அது கூடுதலாக திமுகவுக்கு ஒரு பயத்தையும் கொடுக்கும். இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு ஒரு அழுத்தமும் கொடுக்கும். இந்த 80 தொகுதிகள்ல பெரும்பான்மையான தொகுதிகள
அதிமுக பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தையும் உருவாக்கும், கட்டாயத்தையும் உருவாக்கும் அப்படின்னு கணக்கிட்டு தான் இந்த பட்டியலை வச்சு வேலைகளையும் வேகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு நெருக்கடியும் உருவாக்குது. வலிமையான கூட்டணி அமைச்சு, அதே நேரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த தொகுதிகள ஒதுக்கி, முழுமையான வெற்றிய அதிமுக பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு கோலா இருக்கு. அந்த கோல நோக்கிய பயணத்துல தான் பாஜக கூட்டணிக்குள்ளார பெரும் நெருக்கடியாகவும் மாறியிருக்கு. தவிர்த்து விடவும் முடியாது. இதுல எடப்பாடி அவர்கள பொறுத்தவரைக்கும் சென்னைலாம் ரொம்பவே வீக்கா இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்பார்க்கின்ற பாமகவும் கூட்டணியில இணையல. பாமகவும் 2 கூறாக பிரிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஸோ எடப்பாடி அவர பொறுத்தவரைக்கும் முருக பக்தர்கள் மாநாடுக்கு வாழ்த்துக்கள பகிர்ந்திருந்தாலும், திரு நயினார் நாகேந்திரன் நன்றிய தெரிவிச்சிருந்தாலும், இந்த மாநாட்ட கூர்ந்து கவனிக்கவும் அவர் தவறல அப்படிங்கிறாங்க. அதிமுகவிலேயே இருக்கக்கூடிய சீனியர் ரத்தத்தின் ரத்தங்களும் தங்களுடைய பார்வைய இப்படியும் பதிவு செய்றாங்க. கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். நோ அமித்ஷா, போர்க்கொடி தூக்கும் பன்னீர் டீம். அதிமுக, பாஜகவுடைய கூட்டணிக்கு பிறகு மிக மோசமான முறையில ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருக்கு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுங்க. சரி, அடுத்த கட்டமா என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவங்களுடைய டீம் எல்லாம் சேர்ந்து சென்னையில ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர்களான திரு பன்ருட்டி ராமச்சந்திரன், திரு வைத்திலிங்கம், திரு மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட முக்கியமானவங்கலாம் வந்திருக்காங்க. எல்லோருமே ரொம்பவே அப்செட்டுங்க. காரணம் என்னன்னா, பாஜக நம்மள டீல் பண்ற முறை மெத்தட் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க பல்வேறு நிர்வாகிகளோ முக்கியமானவங்களோ. அதாவது கடந்த 2 மாசத்துல 2 முறை தமிழ்நாட்டுக்கு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா வந்துட்டாருங்க. ஆனா ஒரு முறை கூட உங்கள பார்க்கல. ஆனா பழனிசாமிக்காக அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பிக்களுக்கான ஆதரவு மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. இனியும் இவ்ளோ அவமானப்பட்டு இந்த கூட்டணியில நம்ம தொடரணுமா? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கொதிச்சு போயிருக்காங்க பல்வேறு நிர்வாகிகளும். இல்லைங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்படிலாம் நடந்துக்கிறது தான் இணைப்புக்கான ஒரு சரியான சூழல அமைச்சு தரும். பொறுமை கடலிலும் பெரிது அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்குன்னு இத்தனை ஆண்டுகளாகவா? அட போங்க அப்படிங்கிற ரீதியில கொதிச்சு போய் பதிலடி கொடுத்திருக்காங்க முக்கியமான நிர்வாகிகள். இப்படி ஒவ்வொருத்தரும் போர்க்கொடி தூக்குறதால அட்லாஸ்ட் ஜூலை முதல் வாரத்துல தன்னுடைய குழுவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்த கூட்டி, பாஜக கூட்டணியில தொடரலாமா? வேணாமா? அப்படின்னு கருத்து கேட்கவும் திட்டமிட்டிருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. இந்த குழுவுல இருக்கக்கூடிய சோர்சஸ் மூலமாக. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அதிமுகவுல இதுக்கு மேல ஐக்கியமாகிறது முடியுமான்னும் தெரியல. நம்ம தனிக்கட்சி தொடங்கி பயணிச்சா மட்டும்தான் அது பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னும் சில குரல்கள் வருது. ஸோ ஜூலை 3வது வாரத்துல அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. நம்ம காணொளியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. எல்லா இடங்களிலும் அரியணைக்கான யுத்தம் தீவிரமா நடந்துட்டு இருக்குங்க. இதுல பாஜகவை பொறுத்தவரைக்கும் அதிக தொகுதிகளை குறி வச்சு களத்துல இப்பவே இறங்கி இருக்காங்க. அதிக வெற்றிகளை பெற்றா, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா, அதை வைத்து துணை முதலமைச்சர் பதவியை கேட்கலாங்கிற வரை திட்டமிடல்களும் இருக்குங்கிறாங்க. ஸோ அடுத்த ஓராண்டு அரசியல் ஆர்வலர்களுக்கு பெரும் தீனி தாங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சேகர் கமுலா இயக்க, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்க முதல் முறையாக தனுஷ், ராஷ்மிகா மந்தனா கூட்டணியில் விறுவிறுப்பான கதைக்களத்துடன் வெளியான குபேரா உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.